அல்லேலூயா. சரி, வார்த்தைக்கு போக முன்னாடி எல்லா விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்னாக்கா, ஒரு 1 செகண்ட் இல்லைக்கிட்ட ஒரு 2 செகண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், கண் மூடி நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, உங்களோட யாரைத்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, யார் முக்கியமாக பிரசங்கம் உங்களுக்கு பிடிச்ச பிரசங்கம் யாரைத்த பண்ணுறாங்க தெரியல, உங்களுக்கு யாருன்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்ச யாரைத்த உங்களுக்கு பாஸ்டர் இப்போ யாருன்னா ஊழியக்காரங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு வார்த்தை எங்களுக்கு ரொம்ப என்னோடய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குது இந்த வார்த்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சது ஒருத்தர் இருப்பா இதில் யாரும் ஒருத்தர் இருப்பாங்க தானே, அவங்கள நினச்சி ஒரு நீங்கள் யோசிங்க, அது எப்படி மெசேஜ் கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. சரிங்களா? யோசிக்கிறீங்களா யாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, இப்போ அங்கே நிறைய மக்கள் வருவாங்க இல்லை, கூட்டம் வைக்கும் போது நிறைய மக்கள் வருவாங்க தானே, அதில் நிறைய பேர் உண்மையாக ஒரு வார்த்தை கேட்பாங்களா? கேள்வி கேட்குறேன், நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். உண்மையா அவரோட வார்த்தையை கேட்பாங்களா? அத்தனை பேர் உட்காவாங்களே, உண்மையா வார்த்தை கேட்பாங்களா இல்லையா? கேட்க மாட்டாங்க. நீங்களே சொல்கிறீங்க, நான் ஒன்றும் சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? அது பார்த்து நான் கீழே என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். சரிங்களா? யார் என்ன பண்ணுவாங்க? சரியா? கேட்க மாட்டாங்க. ஏதோ மேலோட்டமாக கேட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்க, விற்குவாங்க. ஆசீர்வாதத்துக்காகவே என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் விற்குவாங்க. அங்கே இருக்கிற லைட்டிங்ஸு அதுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆனால் உண்மையாக அவரோட வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க யாரு? கொஞ்சம் பேர் தான். எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே அப்படி வரமாட்டாங்க. அவரோட வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரத்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குதுனாக்கா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் அத்தின் ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அவங்க எத்தனை பேர் அவர் வார்த்தை கேட்டிருப்பாங்க? கொஞ்சம் யோசிங்க. புரிதுங்க நான் சொல்லுது? இப்போ நம்ம ஒரு மீட்டிங் நம்ம போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம், வார்த்தை கொஞ்சம் பேர் வார்த்தை கேட்கணும்னு போவாங்க, கொஞ்சம் பேர் ஆசீர்வாதத்துக்காக போவாங்க, கொஞ்சம் பேர் டிக்குது லெவலுக்கு அது யார் என்னன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். அப்போது உலக பிரகாரமே அந்த மாதிரி நிலைமை இருக்கும் போது இயேசு கிறிஸ்து அத்தின் பப்ளிக் முன்னாடி என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே உண்மையாக அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு வந்து வைப்பாங்களா? கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. அதிகமாக என்ன பண்ண மாட்டாங்க, வார்த்தை கேட்கறதுக்காகவே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆசீர்வாதத்துக்காகவே இயேசு கிறிஸ்து போனேன்னா அது ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வருவாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுக்கறதுக்கவே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ மேலோட்டமாக எல்லாம் வீட்டில் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ உலகத்துக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு எந்துக்காதா? இருந்துக்கும். இயேசு கிறிஸ்துக்கு இருந்துக்கும். உண்மையாக வார்த்தை என்னது கேட்கணும்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே இப்போ இங்கே வந்துருக்கோம், நிறைய பேர் வந்துக்கணும், கொஞ்சம் பேர் தான் காணும். சரி, உண்மையோட வார்த்தை கேட்கறதுக்கு வந்துடும் இருக்குங்களா? வாரம் மொத்தம் நம்ம என்ன பண்ணோம், உலக பிரமாணம் இருந்தோம், உலகத்துக்காக நம்ம என்ன பண்ணோம், வாழ்ந்தோம். ஒரு நாள் அவரோட வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி யாரும் வந்தாங்களா? இருக்குங்களா? இப்போ இங்கே இருக்குதுங்களா? நான் வார்த்தை கேட்கறதுக்கு நான் வந்தேன், இதுக்காக என்ன பண்ண, ஒரு நாள் முதல்ல நான் ஆயத்தமாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையாண்ணா? யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? அப்படி இருக்கணும், உற்சாகத்தோடு என்ன பண்ண இருக்கணும், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லும்போது ஆனால் அந்த மாதிரி இல்லை. அவள் வார்த்தையை கேட்டாங்களா? இல்லை. கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, அவள் வார்த்தையை கேட்டாங்க. ஆனால் அதிகமாக
என்ன ஆயிடுச்சு? அவரை யார் என்ன பண்ணல? வார்த்தை கேட்கல. ஏன்? அவர் கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணாங்க. அவரை கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணாங்க. ஆசீர்வாதத்துக்காகவே என்ன பண்ணாங்க? வந்தாங்க. ஒரு கீழ்ப்படிதல் என்ன பண்ணல? இல்லை. அவர்கிட்ட தான் அந்த மாதிரி இல்லாத போதில் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ண போதில் அவருக்கு கேட்கும். உண்மையாக ஊழிய செய்திகளுக்கு என்ன இருக்காது? அந்த மாதிரி இருக்காது. ஏதோ மேலோட்டமாக பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு இருக்கு. ஆனால் அப்படி இருக்க என்ன பண்ணாது? இயேசு கிறிஸ்துவே இல்லாத போது உலகத்துக்கு என்ன இருக்கும்? அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு. எங்கே பண்ணுறாரு? மார்க் 4ஆம் அதிகாரம்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? எல்லா ஜனங்க என்ன பண்ணாங்கோ? வந்தாங்க. அங்கே என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு. எடுத்துறீங்களா? பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே எப்படிப்பட்ட மனுஷன் இருந்தாங்க? உண்மையோட வார்த்தை கேட்கறதுக்கு வந்தாங்களா? எப்படிப்பட்ட மனுஷன் இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? படிப்படியாக பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷங்க இருந்தாங்க. இப்போ கூட அந்த மாதிரி மனுஷன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்களே என்ன பண்ண கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? அப்போ என்ன அந்த மாதிரி மனுஷங்க இருந்தாங்க. இந்த மாதிரி மார்க் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அது நான் படிப்படியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஒரு ஊமை அப்படின்னாக்க தெரியும், பேரபிள். ஊமையாக என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. இப்படிப்பட்ட என்ன பண்ண மனிதர்கள் என்ன பண்ணாங்கோ? இருக்கிறாங்கோ. ஆனால் அப்போ இருந்தாங்கோ. இப்போக்கா அந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். நம்மளோட ஆலயத்தில் இருக்க அந்த மாதிரி மனுஷன் இருக்காங்களா? கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் யோசிக்கணும். சரிங்களா? மார்க் 4ஆம் அதிகாரம் 1 to 9. இது என்ன பண்ணுறாரு? மார்க் 4ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும் என்ன பண்ணுறாரு? ஒரு ஊமையாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அதே 4ஆம் அதிகாரத்தில் 13 to 20 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 to 9 எதை ஊமையாக சொன்னாலும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணுறாங்க? விளக்கத்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்காது. எங்கே கொடுக்காது? 13 to 20 வரைக்கும் கவனமாக கேளுங்க. 13 to 1 to 9 வரைக்கும் என்ன பண்ணுறாரு? ஊமையாக சொல்கிறார். எக்ஸாம்பிள்ஸு சொல்கிறார். ஊமையாக பேரபிளாக சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எங்கே கொடுக்குறாரு? அதாவது 13 to 20 வரைக்கும் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் எப்படி மனிதர்கள் எப்படி இருந்தாங்கோ? உண்மையோட வார்த்தை கேட்கறதுக்கு வந்தாங்களோ எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? எல்லாமே பார்த்துட்டார். பார்த்ததுனால அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு உண்மையாக என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 13 to 20 வரைக்கும் நீ பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி இருந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? எக்ஸ்பிளைன். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? படிப்படியாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீ 1 to 9 வரைக்கும் நீ பார்த்தீங்கன்னாக்கா அதில் மெயின் பாயிண்ட் என்ன இருக்கும்னாக்கா, படிக்கிறீங்களா வேட்டி? 3ஆம் அதிகாரம் படிங்க வேட்டி. 4:3 படிங்க வேட்டி. ஒரு நிமிஷம். யாரு? விதைக்கவன் ஒருவன் விதைக்கை ஃபார்மர். சரிங்களா? விவசாயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணாங்களா? விதிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்களா? போனாங்களா? யார் அங்கே இருக்கிறப்ப யார்கிட்ட விதிக்கிறானோ அவர் நல்லா வச்சுக்கோ. அவர் நெக்ஸ்ட்டு போதும். அது முதலாவது என்னது? யார்கிட்ட விதிக்கிறானோ அவரு. நெக்ஸ்ட்டு விதைகள். அதிகமாக நீங்கள் பிரச்சனை நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா எது பார்த்து ஜாஸ்தியாக சொல்லியிருக்கோனாக்கா யார்கிட்ட விதிச்சாலோ அது பார்த்தா கேட்டிருப்பீங்க. யார்கிட்ட அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்து என்ன பண்ணுங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் மெயின் பாயிண்ட் இது தான் இருக்குவாங்க. எது? யார்கிட்ட விதிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் என்ன? அது விதை இது தாக்கோ. யார்கிட்ட விதிக்கிறாங்களோ அவங்க யாருனாக்கா இயேசு கிறிஸ்து. வார்த்தை என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். ஃபார்மர் யாரு? இயேசு கிறிஸ்து.
விதைகள் எது? வார்த்தை. அவரோட வார்த்தை. விதைக்கிறது அது விதை இருக்குது பார்த்தீங்களா, சீட். அதுனாக்க என்னது? வார்த்தை, தேவனோட வார்த்தை. அது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து. ஃபார்மர் யாரு? சரிங்களா? அது மெயின், அதுதான் மெயின் பாயிண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக் 8:14 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிக்க வேட்டி, லூக் 8:11 படிக்க வேட்டி. லூக் 8:11 சீக்கிரம் படி. போதும். ஏன்னாதா தெலுங்கு நல்லா இருக்குது. ஏன்னாது வித்தனமும் தேவனி வாக்கியம். அது போடுறது யாரு? இயேசு கிறிஸ்து. விதைகள் போடுறது யாரு? இயேசு கிறிஸ்து. அது விதைகள் என்னது? தேவனு. தமிழ படிக்க வேண்டி. அதே வார்த்தை மறுபடியும் என்னது? மத்தையில் இருக்குது. மத்தையும் 13:19 இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது. எங்க? மத்தையும் 13:19 வித்தியாசமாக இருக்குது. படிக்க வேண்டி மத்தையும் 13. இங்கே என்ன தேவனோட வார்த்தையை சொல்லிக்குது, அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க? மத்தையும் 13:19. யாரைతే கேட்குறாங்களோ அது என்னதா? தமிழில் படிக்கும். என்னதா? அது என்னது? அது ராஜ்யத்தின் வசனம். பார்த்தீங்களா? இது விதைனாக்க என்னது? தேவனோட வார்த்தை, ராஜ்யத்தின் வசனம். அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விதைக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அது விதைகள் என்னது? தேவனுடைய வார்த்தை. ஆனால் இதுதான் பாயிண்ட், வந்து இது தான். அது மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து இது தாக்கும். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்கும்னாக்கா, முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா நிலம். என்னது? நிலம், லேண்ட் இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம்லேருந்து நீங்கள் 8வது வசனத்துக்கு பார்த்தீங்க, அது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன ஆகுதுனாக்கா விதைகள் என்ன பண்ணுது? வருது. அதிகமாக விதைகள் வருது. ஆனால் எது சேஞ்ச் ஆகுதுனாக்கா அங்கே நிலத்தை என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நிலத்தா ஏதோ கிரவுண்டு, லேண்ட், இது தான் என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. அதுதான் சேஞ்ச் ஆகுதுக்கு ஒழிய இந்த சீட்ஸ் என்ன பண்ணுறதில்ல, சேஞ்ச் ஆகுது. இது விதைகள் என்ன பண்ணுறதில்ல, சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது? கிரவுண்டு, அதுதான் என்ன பண்ணுது? லேண்ட், அதுதான் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. இது பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட விதைகள் போட்டால் எப்படி மனுஷங்க எப்படி இருக்கிறாங்கோ, அப்போ இயேசு கிறிஸ்து காலத்தில் எப்படி இருந்தாங்கோ, இப்போ கூட அப்படி தான் இருக்கிறாங்களா இல்லை மாறினாங்களா, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போ பார்க்கணும். இது மூலிமா நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்கணும். 4 விதம் இருக்குது. 4 லேண்டு, நிலம் இருக்குதாங்க. 3லேருந்து நீங்கள் 8 வரைக்கும் நீங்கள் பார்த்தா 4 என்னது? கிரவுண்டுன்னு இருக்கும். இங்கிலீஷ் என்ன இருக்கும்? கிரவுண்டுன்னு இருக்கும். நிலம், லேண்டு 4 இருக்குது. 4வது வசனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 5வது வசனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 7வதுல இருக்குது. அதுக்கப்புறம் 8வதுல இருக்குது. முதல்ல என்ன பண்ணலாமோ படிப்படியாக பார்க்கலாம். 3வது பாருங்க. By the road, the birds came and ate all the seeds. இங்கே என்ன ஆகுது? நிலத்தை என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. ஆனால் கொஞ்சம் நிலம் என்னாக்கும்? கனி கொடுக்கும். கொஞ்சம் நிலம் என்ன பண்ணாது? கனி கொடுக்கும். அதாவது நம்ம செடி வச்சாக்கா அது என்ன பண்ணும்? கனி கொடுக்கும். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. அது ஏன் கனி கொடுக்காது? எதனால கனி கொடுக்காது? அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம அப்போ இயேசு கிறிஸ்து அது பிரசங்க பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு புரியுதுங்களா? இப்போ நம்ம உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் எனக்கு பதில் கொடுத்தாக்காத்தா எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்னது வார்த்தை என்ன பண்ணுது? புரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து பதில் இப்போ பேசும்போது அவங்களோட பதில் எப்படி இருந்துச்சு புரியுதுங்களா? அவங்களுக்கு பதில் எப்படி இருந்துச்சு? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அதுதான் நம்ம
பார்க்குறோம். சரிங்களா? அது இயேசு கிறிஸ்து எப்போ பிரசங்கம் பண்ணும்போது உங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்தாக்கா தான் உங்களுக்கு வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும், ஜெயமாய் மாறும். நீங்கள் ஒன்றுமே இல்லாத அப்படியோ இருந்தீங்கனாக்கா அதுக்கு ஏதாவது ஒன்றும் அர்த்தமே இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே என்னாக்கோ ஒரு உணவு இருக்கணும். இல்லைனாக்கா ஏன்னாது உணவு இருந்தாக்கா தான் உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணணும், அது அந்த வசனம் என்ன பண்ணும், ஒரு வழியாக என்ன பண்ணும் காட்டும், வெற்றியாக என்ன பண்ணும் மாறும். சரிங்களா? சரி, மூணாவது படிங்க. இருக்கும் படிப்படியாக நம்ம வரலாம். முதலாவது நிலம் படிங்க. முதலாவது நிலம் படி. முதலாவது நிலம் படி. மார்க் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. நாலு படிங்க. சில விதை அங்கே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததால் சீக்கிரத்தில் நிலைத்தது. 4வது வசனம் சொன்னாங்க. 4வது 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அவன் விதையாருக்கே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றித்து போதும். இங்கே வந்து எத்தனை நிலவுக்குதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு? 4 நிலவுக்குது. இது 4 நிலத்தில் இது 3 நிலம் பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா பேடு. என்னது? கெட்ட நிலத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு 3 சொல்கிறாரு. 4வது என்ன பண்ணுறாரு, நல்ல நிலத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இதெல்லாம் கவனமாக கேளுங்க. இது 3 என்ன சொல்கிறாரு, முதல் 3 என்னன்றாரு கெட்ட நிலத்தை பார்த்து தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. 4வது நல்ல நிலத்தை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த 3 இது பார்த்தீங்களா, இது பார்த்து தான் என்ன பண்ணுறாரு அதிகமாக என்ன பண்ணுறாரு, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மனுஷங்களுக்கு என்ன பண்ணோம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக என்ன பண்ணுறாரு, இது பார்த்து என்ன பண்ணுறாரு, இது 3 நிலத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு அதிகமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இது 4வது வந்து சிம்பிளாக முடிச்சிருது. அதை நல்ல நிலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சிம்பிளாக முடிச்சது. ஆனால் இந்த 3க்கு வந்து பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போது இந்த 4வது வசனத்தில் என்ன இருக்குது, விதைகள் என்ன பண்ணாங்க ரோடான். அக்கா இது இங்கிலீஷ் என்ன பட்டுக்குது ரோடுன்னு போட்டுக்குது. எனக்கு அது போகிற வழியில் என்ன பண்ணுறாங்க, அது விதத்தை என்ன பண்ணுறாங்க போட்டாங்க. ஆனால் அது என்ன பண்ணல உள்ளோ எங்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் இருக்குது, வீட்டு எதுலேயே கிரவுண்ட் இருக்குது. இது கீழே கடையில் மார்வாடி கடை என்ன பண்ணுவான், அதுக்கு விதைகளை என்ன பண்ணுவான் எடுத்துன்னு போவான், சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு போவான். சாப்பிட்றதுக்கு அது இது எடுத்து கிரவுண்டில் கால் வச்ச உடனே வாங்க என்ன பண்ணாங்க, போடாத முதல்ல என்ன பண்ணாங்க வந்து ரெடியாக்குவாங்க. அதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்கு உடனே அங்கே என்ன பண்ணுவாங்க போடும். போட்ட செகண்டில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடனேன்னு இருக்கும். பாருங்க வெட்டி மறுபடியும் படிங்க. உடனேன்னு இருக்கும் படிங்க. சில விதையாருக்கே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது. இதில் இருக்குது, எங்கேயாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே இருக்குது. அங்கே என்ன பண்ணும் உடனே என்ன பண்ண அது வந்து அது என்ன பண்ணும் உடனே என்ன பண்ணும் வந்து சாப்பிட்ரும். அது வந்து அது வெயிட் பண்ணி எப்போ போடுவாங்கன்னா அவங்க கால் வச்சு போடாத போது வந்து என்ன பண்ணோம் சாப்பிடும். அப்போ இது பற்றி என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாரு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கொடுக்குறாரு பாருங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவைகளோ வசனம் விதைக்கப்படுகிற பலியாளுக்கான வைகள். மறுபடியும் படிங்க. 14 படிங்க. 14 14 வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து உடனே அங்க என்ன போட்டுக்குது கேட்ட உடனே அப்படின்னாக்க என்னது இங்கிலீஷில் இம்மிடியட்லி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது போடாத முதல்ல என்ன பண்ணாது
தாங்க வருது. ஆனால் இது போட்டு உடனே என்ன பண்ணுது, அது வந்து சாப்பிட்டுடுது. சரிங்களா, கவனமாக கேளுங்க. உடனே என்ன பண்ணுது, சாப்பிட்டுடுது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா என்ன பண்ணுறாருனாக்கா, இங்கே 4வது வருஷத்துக்கு என்ன சொல்கிறாரு, விதை போட்ட உடனே என்ன பண்ணுச்சு, பறவைகள் என்ன பண்ணுச்சு, சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்தாரு, படிங்க வேண்டி 15 மறுபடியும் படிங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து ஆ அவர்கள் நிலையங்களை இசைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு பார்த்தீங்களா, புரிஞ்சாங்க. வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, வசனத்தை கேட்டு உடனே வித்தின் செகண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க சாத்தானு, அந்த வசனத்தை என்ன பண்ணுறானா, அப்படி இருக்குதா? அப்போ இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்துச்சு. இப்போ இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சாத்தானுக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க, இடம் கொடுக்குறாங்க. இது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, கவனம். நான் இதுக்கு நான் முதல் பிரச்சனை நான் சொன்னேன், 3 விஷயம் சொன்னேன். என்ன பண்ணும்போது அப்சர்வேஷன் சொன்னேன், கவனிக்கணும்னு சொன்னேன். 2வது என்ன பண்ண சொன்னேன், இன்டர்பிரிட்டேஷன், ஏன்னா அது புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 4வது என்ன சொன்னேன், அப்ளிகேஷன். நம்மளோட அந்த வார்த்தை என்ன பண்ண, நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணாத பிரயோஜனமாக படுத்திக்கணும். சரிங்களா, அதுக்கு என்னது, கவனம். நம்மளோட ஆலயத்தில் வந்து நம்ம எவ்வளோ கவனிக்கிறதோ, வார்த்தை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளோ கவனிக்கிறோம். நீங்கள் கவனிக்காத நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படி நீங்கள் ஏதோ வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா, அங்கே என்ன பண்ணுவான் சாத்தானு, வேலை செய்வான். அங்கே என்ன பண்ணுவோம், நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்த மாதிரி. புரியுதுங்களா, இங்கே என்னன்றாரு 4வது வருஷம் என்னன்றாரு, பறவைகள் என்ன விதை போட்டோன்னே பறவைகள் அங்கே என்ன பண்ண ரோடு வழியாக தான் என்ன பண்ணுறாங்க, விதைகள் போடும்போது என்ன பண்ணுவோம், பறவைகள் என்ன வந்து சாப்பிட்டுடுது. இங்கே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்காது, வார்த்தை கேட்ட உடனே என்னதான், உடனே ஒரு இம்மீடியட்லி, இங்கிலீஷ் என்ன இருக்கும், இம்மீடியட்லி இருக்கும். உடனே என்ன பண்ணுறா சாத்தானு கிரியை செய்யறாதுனாக்கா, அப்போ நம்ம சாத்தானுக்கு அதிகமாக என்ன பண்ணிக்கிறோம், கீழ்ப்படியும். சாத்தானுக்கு நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம், நம்ம கீழ்ப்படிது. அவனோட எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்போ நம்ம வார்த்தை எப்படி கேட்குதோ, எப்படி கவனமாக கேட்குதோ, அதுதான் முக்கியமானது. புரியுதுங்களா, நம்மளோட வார்த்தை நம்ம எப்படி கேட்குறோம். விதைகள் என்னதான் தேவனோட வார்த்தை, அது நம்ம எப்படி கேட்குறோம், நம்ம எப்படி நம்ம ஒரு வார்த்தை நம்ம கேட்குறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த சண்டேனாக்கா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுனாக்கா, ஒரு உடம்புல என்ன பண்ணும், ஒரு லேசினஸ் வந்துடும். ஏன்னா வாரம் மொத்தம் என்ன பண்ணுவாங்க, ஓடி நோக்குவாங்க. ஆனால் சண்டே தான் என்னாக்கும், அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் சண்டே காத்தல் என்ன இருக்கும், இங்கே சர்ச் இருக்கும். அதுக்கு வரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, யோசிக்குவாங்க. அந்த இல்லையா, ஒரு நாள் தான் ரெஸ்ட்டுக்கு எடுத்துச்சு, அதுக்கும் என்ன பண்ண காத்தல் போய் சர்ச்சுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தூக்கம் அது மாதிரி இருக்கும். தூக்கம் அது மாதிரி இருக்கும். தூக்கம் அது மாதிரி இருக்கும். 2வது இன்ட்ரெஸ்ட். ஏன்னாது இன்ட்ரெஸ்ட், அவர் வார்த்தை மேலே நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வைக்கிறதில்ல, கவனமாக கேட்கறதில்ல. முக்கியமாக என்னது, கவனம். அவர் வார்த்தை நம்ம கவனமாக கேட்குதுமா, வார்த்தை நம்ம கவனமாக கேட்குதுங்கம்மா. 14வது வசனம் படிங்க வேட்டி, 15 படிங்க வேட்டி, மறுபடியும் படிங்க அடுத்த வாசனை. சாத்தான் வந்து அவர்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறார். கீழே படிங்க, மறுபடியும் இன்னும் படிங்க. இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழியாக என்ன பண்ணுறா சாத்தான், எடுத்துடுறான. நீ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நீ பார்த்தீங்கன்னாக்கா, சாத்தான் எப்படி இருக்கானா, கஜித்த சிங்கத்தை போல் என்ன பண்ணுறானா, யாரை மிழுகுனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வசனத்தை கவனமாக கேட்காதபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாத்தானுக்கு அதிகமாக என்ன பண்ணுறீங்க, இடத்தை கொடுக்குறீங்க. வசனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுற, அதிகமாக இடத்தை கொடுக்காத நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க, சாத்தானுக்கு என்ன பண்ணுறீங்க அதிகமாக. அப்போ நம்ம எப்படி கேட்குதோ, அவரோட வார்த்தை நம்ம எப்படி கேட்குதோ, வார்த்தை நம்ம எப்படி கேட்குதோ, கேட்டால் தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்ணி தர முடியும். மதம் என்ன பண்ணும், கனி தரும்.
நீங்கள் வார்த்தையை கவனமாக கேட்குறது இல்லையே, அப்போ நீங்கள் எப்படி கனி கொடுக்குவீங்க? கேட்டு கூட என்ன ஆகுது? அது வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட்டாக நீங்கள் தான் என்ன பண்ணிக்கிறீங்க? அத்தை வேஸ்ட்டாக. இப்போக்கா அந்த மாதிரி இருக்காங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெருசாக யார்கிட்ட பண்ணுறாங்களோ அவங்கள நினச்சிக்கோங்க. அங்கே நிறைய பப்ளிக் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கேட்டகரிக்காங்க இருப்பாங்களா? இந்த மாதிரி இருப்பாங்களா? அந்த இடத்துல பிசாசுக்கு எடுக்க கொடுக்க இருக்காங்களா? அங்கே அந்த இடத்துல இருப்பாங்களா? இருக்குவாங்களா இருக்க மாட்டாங்களா? இருக்குவாங்க. பிசாசுக்கு ஏன் அங்கே என்ன வரும்? அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் என்ன வரும்? ஃபோன் வரும், அப்போ தான் என்ன ஆகும்? பசி எடுக்கும், அப்போ தான் என்னாது? அப்போ தான் என்ன ஆகும்? உடம்பெல்லாம் நோத மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது? பிசாசுக்கு சோதனை கொடுக்கும். அது நீ எப்படி ஜெயிக்குது? அதை ஜெயிச்சு நீ எப்படி அவனோட வார்த்தையை கேட்குது? கவனமாக கேட்குறதுல தான் என்ன இருக்குது? முக்கியமான டாஸ்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சாத்தான்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? போராடணும். கவனமாக அவனோட வார்த்தை என்ன பண்ணோம்? கேட்கணும். இங்கே வரும்போது அப்படி என்ன பண்ணோம்? அப்படிப்பட்ட இருக்காங்களா? இப்போ நிலைமையில் இருக்காங்களா? உலகத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காங்களா? இருக்காங்க. யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. இருக்காங்க. உடனே வார்த்தை உள்ளக்கோ போகிறதில்ல. வார்த்தை உள்ள ஆர்வம் போகாது. உடனே என்ன பண்ணுறா சாத்தானு? எடுத்துதானாக்கா அப்போ எப்படிப்பட்ட இடத்த நம்ம என்ன சாத்தான் கொடுத்துக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. சரிங்களா? எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம கவனமாக எப்படி கேட்குறோம் நம்ம என்ன பண்ணப்போ புரிஞ்சுக்கணும். அதனால்தான் 3வது வசனம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பாடிக்கோ. என்னன்றாது? லிசன். படிக்கோ. தமிழில் படிக்கோ. கேளுங்கள். என்னன்றாது? ஸ்டார்டிங் என்னன்றாது? அங்கே மக்கள் எல்லாம் வந்துட்டாது. எல்லாம் வந்துட்ட உடனே என்ன பண்ணுறாரு? கேளுங்கள்ன்றார். முதல்ல என்னன்றாவது? கேளுங்கள்ன்றார். அதோ 9வது வசனம் பாருங்க. கீழே பாருங்க. 9வது வசனத்தை என்ன சொல்ற பாருங்க. அதை முடிக்கும் போதில், அந்த ஊமையை முடிக்கும் போதில் என்னன்றாது? கேளுங்கள், காதுடுவால் என்ன பண்ணுவா? நீங்க கேட்குங்க. அது 23வது வசனம் பாருங்க. 23. அது 24வது வசனம் பாருங்க. இதுதான் முக்கியம். என்னதான் கேட்கறது என்ன பண்ணுவான்? ஸ்டார்டிங் என்ன பண்றாரு? கேளுங்கள் கேளுங்கள் தான் சொல்றாரு. காதுலவன் கேளுங்கள் தான் சொல்றாரு. 24வது வசனத்தை என்னன்றாரு? படிக்கும் மறு படிக்கும். என்னன்றாரு? எதாய்த்த நீ வார்த்தை நீ கேட்குறீங்களோ அது நீங்க என்ன பண்ணுங்க? கவனிங்க. உங்களுக்கு என்ன ஏதாவது அங்கீங்க என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. வார்த்தை கேட்கறதுக்கு வரும்போது வார்த்தை மட்டும் தான் என்ன பண்ணீங்க? கேட்கணும். உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கான்சன்ட்ரேஷன் அங்கேயும் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இடத்த கொடுக்காது. நீ இந்த 4ஆம் அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? 3ஆவது அதிகாரம் கடைசியாக ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். ஒரு இது சொல்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, அங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. இருக்கும்போது வெளியே வேணாது அவங்க அம்மா அவங்க தம்பிங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? வந்துருக்காங்க. வரும்போது நீங்கள் என்ன பண்ணாங்க? உள்ள கொஞ்சம் வந்து என்னது உங்கள் அப்பா உங்கள் அம்மாங்க என்ன பண்ணாங்க? வந்தாங்க. யாருக்கு? இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாங்க? சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்றாது? யாரைத்து வார்த்தை கேட்டு அதன்படி அவங்க தான் யார் எனக்கு எங்கே சொல்கிறாரு? இது 3ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்கிறார். கடைசியில் சொல்லிட்டு பின்ட்டு தான் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 4ஆம் அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு? அத்தை ஊமியா சொல்லி அத்தை என்ன பண்ணுறது? எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணுறாரு? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்களா? எங்கே ஸ்டார்ட் பண்ணாது? 3ஆம் அதிகாரம் கடைசியில் என்ன பண்ணுறாரு? அத்தை ஸ்டார்ட் பண்ண எங்கே சொல்கிறாரு? அவங்க அம்மா அவங்க சகோதரன் வரும்போது என்ன பண்ணுறாரு?
கூப்பிடும் போதில் யாரை கேட்டு அதன்படி செய்தாங்களோ அவங்க தான் யார் எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறார். இதை சொல்லிட்டு தான் கேட்கணும் சொல்லிட்டு தான் 4ஆம் அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கவனமாக கேட்கணும், ஜாகிரதையாக என்ன பண்ணணும், கேட்கணும், கவனமாக என்ன பண்ணணும், கேட்கணும். பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடத்த என்ன பண்ணக்கூடாது, இருக்காது. வேதத்தை நிறைய வசனங்கள் கேட்கறது பார்த்து என்ன ஆகுது, நிறைய வசனங்கள் திட்டுறாக்கோ. சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா திட்டுறாரு, அது தம்பி வந்து சூப்பராக இருக்கும் வானாது. கேட்கறது பார்த்து என்ன பண்ணுறாரு, திட்டுறாரு. கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக என்ன பண்ணுவோம், கேளுங்க. இது வந்ததுக்கு எதுக்கு நம்ம அவன் வார்த்தை கேட்கறது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அது நம்ம என்ன பண்ணோம், அதன்படி செய்கிறது என்ன கிறிஸ்தோட வாழ்க்கை. விசாஸ்க்கு என்ன பண்ணுறது, நம்ம இடத்த உட்கார் சரிங்களா. இது என்னது, முதலாவது என்னது, இது முதலாவது என்னது, ரொம்ப மோசமானது. ஏன் வார்த்தை உள்ளே போக மாட்டேங்குது, உள்ளே போகாத உடனே என்ன பண்ணுறாரு பிசாசு, இதுதான் மோசமானது. ரெண்டாவதுனா கொஞ்சம் பரவாயில்ல, வார்த்தை உள்ளே மட்டும் போகுது. ரெண்டாவதுக்கு பார்த்தீங்களா ஊமையை சொல்கிறாரு, அது வந்து உள்ளே மட்டும் வார்த்தை போகுது. ஆனால் முதலாவது என்னது, முதலாவது என்னது காலி ஆகிடுது. என்னது, வார்த்தை உள்ளே போகாத பொழுதுல என்னது பிசாசு என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜாகிரதையாக கவனமாக என்ன பண்ணணும். அதனால தான் நான் 3 சொன்னேன், கவனமாக அப்சர்வேஷன், கவனமாக இருக்கணும், கவனமாக என்ன பண்ணணும், வார்த்தை கேட்கணும் சரிங்களா. ரெண்டாவது பார்க்கலாம். முதலாவது என்னது, விசுவாசம் என்ன பண்ணா எடுத்து நம்ம கொடுக்காது. ரெண்டாவது என்ன பாருங்க, 5வது வசனம் பாருங்க, 4:5. ஆ ஆ அதிக மண்ணில்லாததால் ஆ மண்பாலை நிலத்தில் விழுந்தது. ஆ அதற்கு ஆழமான மண்ணில்லாததால் சீக்கிரத்தில் நுழைந்தது. கீழே படிங்க, 6வது படிங்க. நீர் ஏறின போது ஆ தீர்ந்து போய் வேர் இல்லாதமையால் உலர்ந்து போயிட்டு. சரி, இங்கே என்ன சொல்லியிருக்குதுனாக்கா, அதிகமாக மண் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதிகமாக. இப்போ நீங்கள் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரேல் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக என்ன இருப்பாங்க, மண் இருக்கும், அதிகமாக மண் இருக்கும். ஆனால் அந்த கீழே என்ன இருக்கும் தெரியுமா, ஒரே கல்லுங்களா இருக்கும். பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், நல்லா தெரியும். நிறைய மண் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், விதை போட்டால் நம்மளுக்கு என்ன பண்ணோம், எல்லாம் கண்ணித்தாதான் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் கீழே என்ன இருக்கும், ஒரே கல்லுங்களா இருக்கும். அந்த இடத்துல நம்ம செடி, நம்ம விதை போட்டு நம்ம செடி வளர்றோமா, வளராது. ஏன் கீழே என்ன ஆகுது, அங்கே ரூட்ஸுங்க என்ன ஆகும், போகாது, அங்கேங்க என்ன பண்ணாது. ஏன் கல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அப்போது கொஞ்சம் வளரும். அப்போ வெயில் வரும்போது என்ன ஆகாது, காஞ்சி போகும், செத்து போகும். அதுதான் என்ன பண்ணுறாரு அங்கே சொல்கிறாங்க. அதிகமாக மண் இருக்குதுன்னு நினச்சிக்கோ, ஆனால் கீழே என்ன இருக்கும், கல். ஆனால் இதை பற்றி இயேசு கிறிஸ்து என்னன்றாரு, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காது, விளக்கத்தை கொடுக்காது. எங்கே கொடுக்காது பாருங்க, 14 படி, 16, 17 படி, என்ன கொடுக்காது பாருங்களாங்க. ஆ கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தாங்களுக்குள்ளே வேறு பொருளாதார கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைநிற்கிறார்கள். போதும், ஒரு நிமிஷம். ஏன்னாதான் சந்தோஷமாக என்ன வார்த்தை என்ன பண்ணுறாங்களா, சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க, ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அது என்னப்பா கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணும் இருக்கும். வார்த்தை என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முதலாவது என்ன பண்ணுறோம் பார்த்தோம், வார்த்தை உள்ளே போக மாட்டேங்குது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, வார்த்தை என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் என்னாகுது, ஆழமாக என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இப்போ கீழே கல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஆழமாக போடுதில்லை. எது ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆழம் என்ன பண்ணாது, போகாதனால செடி என்ன பண்ணாது. அப்படி அது வார்த்தை என்ன பண்ணுறதுல எடுத்துக்குவாங்க, வார்த்தை எடுத்துக்குவாங்க. அது என்ன, அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். ஆனால் என்ன பண்ணாது, அது உள்ளவா ஆளுமை என்ன பண்ணாது, போகாது. கீழே படிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தாங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைநிற்கிறார்கள். வசனத்தில் இருக்கும் உபவாதங்களும் துன்பமும்
உண்டானவுடனே விழாதேயார்கள் ஒரோ கற்பாரில் விதிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க? வார்த்தை ஆளுமை என்ன பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அது கொஞ்ச நாள் தான் வார்த்தை கேட்டு கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணுறாங்க, தான் இது பண்ணிக்கிறாங்க. அது வார்த்தை என்ன பண்ணுறது, உள்ள மட்டும் ஆழமாக போகிறதுனால பிரச்சனைங்க வரும். பிரச்சனைங்க வரும்போது என்ன ஆகுது, அந்த வார்த்தை என்ன பண்ண நம்மளை விட்டு தூசமா. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் ஆலயத்துக்கு போதேனே, அவரோட வார்த்தை நான் கேட்குறேனே, அப்போ ஏன் எனக்கு இது பிரச்சனை வந்துச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ண போகுது, கஷ்டமாக்கு வரும். புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு பார்த்தீங்களா என்ன வித்தியாசம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு இது சொல்கிறாது, அதுக்கு வெயில் வந்தால் என்ன பண்ணும், காஞ்சிடும். நீ என்ன பண்ணுறதில்ல, பிரச்சனை உடனே வந்த உடனே என்ன பண்ணிடுற நீ, சோதுமாயிடுற. என்ன பண்ணுற நீ, எப்படி அதை காஞ்சி போதா அப்படி என்னன்ற நீ சோதுமா வெட்டில் என்ன பண்ணிக்கிற நீ. அப்போ நீ வார்த்தை என்ன இருக்கணும், வசனம் என்ன பண்ணணும், ஆழமா போகணும். இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கனாக்கா மேலோட்டமா கிறிஸ்தவர்கள்வாங்க. புரியுதுங்களா? மேலோட்டமா சொல்லியே வந்தோமா வந்தோம், வார்த்தை கேட்டோமா கேட்டோம், போகணுமா போகணும். ஆனால் பிரச்சனை வந்துச்சுனாக்கா என்ன ஆகுதாங்க, வார்த்தைகள் அவங்களுக்கு பார்க்கல. பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேவரட்ஸான வசனம் இருக்கும், பிடிச்ச வசனம் இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது அந்த வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க கூட. பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, யோசிக்காங்க ஓடிய அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அத்தை அவங்க பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, தூரமாக விடுவாங்க, வார்த்தையை கேட்பாங்க. ஆனால் ஆழமாக என்ன பண்ண மாட்டாங்க, ஆழமாக என்ன பண்ண மாட்டாங்க. பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இது வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க. நீ எந்த வார்த்தை நீ கேட்டீங்களோ அது என்ன பண்ண அவங்களுக்கு நின்று இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வசனத்தை கேட்குவாங்க, அவங்களுக்கு உள்ளத்தில் என்ன பண்ண ஆழமா இருந்துடும் அந்த வசனம். ஏதாவது பிரச்சனை வரும்போது நல்லா என்ன பண்ண அவங்களுக்கு அந்த வசனம் என்ன பண்ணும், உணர்த்தும். புரியுதுங்களா? உணர்த்தும். நான் இப்படி செய்யக்கூடாது. இப்படி பாருங்களேன், ஒரு வேலை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வேலை இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா விரோதமாக தான், வசனத்துக்கு விரோதமாக தான் என்ன பண்ணுவாங்க, செய்ய சொல்லுவாங்க. ஆனால் யார்த்த வசனம் கேட்டானோ அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன இருக்கும், செய்யணுமா வேணாவா. நம்மளுக்கு வார்த்தை என்ன பண்ணிக்குது, இப்படி செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லிச்சே, நம்ம செய்யுமா வேணாமா, அந்த கன்ஃபியூஷன் என்ன பண்ணுவோம், வரக்கூடாது. செய்யக்கூடாது, தேவன் வார்த்தை என்ன சொல்லிக்கணும், செய்யக்கூடாதுனாக்கா செய்யக்கூடாது, அது விரோதமானது. ஆனால் அவங்க சந்தோஷத்துக்கு உலகத்துக்கு அவங்களுக்கு சந்தோஷம் வரணும்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுவாங்க, செஞ்சுடுவாங்க. அவங்க பிரச்சனை வரும்போதில் என்ன பண்ணுவாங்க, அதை நினைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணணும், வசனத்தை என்ன பண்ணணும், கவனமாக கேட்கணும். அதை ஆழமாக என்ன பண்ணப்போ வச்சுக்கணும். அந்த வார்த்தை என்ன பண்ண ஆழமாக என்ன பண்ணணும், மேலோட்டமாக என்ன பண்ணுறோம் கிறிஸ்தவங்களாம் இருக்காது. இதை கேட்டு அப்படி வச்சுருக்காது. நம்ம அந்த வார்த்தை என்ன பண்ணணும் ஆழமாக பார்த்தீங்கன்னா, மீட்டிங் போகணுமா, எங்கே போகணும், மோசிலாச மீட்டிங் நம்ம போகணுமா, அங்கே என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அவர் பிரசங்கம் பண்ணும்போது எது பற்றி பிரசங்கம் பண்ணாது, சாபத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணாரு. முக்கியமாக என்ன பண்ணாது, சாபத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ண. எதை பற்றி, சாபத்தை பற்றி 3 விதமான சாபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார். அதை கடைசி ஒரு சாபம் சொன்னார். என்னது, பெற்றவங்க சாபம் யாருக்கு வரமா, பிள்ளைகளுக்கு வரும். ஆமாம், பெற்றவங்களது சாபம் பிள்ளைங்களுக்கு. அப்போ இந்த வார்த்தை இதுவரைக்கும் உங்களுக்கு நினைவுக்குதா, அந்த வார்த்தை சொல்லுது உங்களுக்கு நினைவுக்குதா, இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு நினைவு கூட்டினு சொல்லி நினைவு வந்துச்சா? இப்போ அது மீட்டிங் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ இருக்க அந்த வார்த்தை என்ன ஆகுது எனக்கு, அப்படியோ அடிக்கடி அந்த வார்த்தை என்ன பண்ணுது எனக்கு நினைவு வருது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த அதிகமாக என்ன பண்ணுது அந்த வார்த்தை எனக்கு நினைவு வருது. யாராவது ஒரு யாராவது உணர்த்துங்க அங்கே நடந்தால் கூட அது வார்த்தை என்ன பண்ண எனக்கு. அப்போ என்னது அந்த வார்த்தை நான் என்ன பண்ணேன், ஆழமாக என்ன பண்ணிட்டேன், அதை நான் கேட்டேன் கவனமாக. அந்த ஆழத்தை என்ன பண்ணேன், கேட்டேன். அந்த வார்த்தை கேட்ட தொட்டு எனக்கு என்ன பண்ண அந்த உணர்வு வருது. அந்த வார்த்தை என்ன பண்ண எனக்கு உணர்வு வருது. மற்றவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லுறதுக்கு இருக்க சான்ஸு. அப்போ உங்களுக்கு அந்த உணர்வுக்கு தான் ஆழமாக வார்த்தை நம்ம கேட்குமா, மேலோட்டமாக நம்ம கிறிஸ்தவங்களா இருக்குமா?
உள்ளே என்ன பண்ண கல்லுங்களா இருக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏதோ போடும்போது உள்ளே என்ன இருக்குது, ஏதோ கல்லுங்களா இருக்கும், மேலே என்ன மண் இருக்கும், கணக்கு கீழே அப்போ நம்ம உள்ளே இருக்குது வேது வராதபடி நம்ம உள்ள கல் வச்சுருக்கோமா? நம்ம உள்ளுக்கு என்ன பண்ண ஆழமாக அந்த வேது என்ன பண்ண அப்படியோ ஸ்ப்ரெட் ஆகணும். உள்ளே என்ன பண்ண அது உணர்த்தணும், நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் என்ன பண்ணோம் உணர்த்தணும். கேட்ட வார்த்தைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணோம் உணர்த்தணும். சரிங்களா? வார்த்தை நம்மளுக்கு என்ன பண்ண உள்ளோ அதிகமாக நம்மளுக்கு என்ன பண்ண அந்த வார்த்தை உள்ளே என்ன பண்ண ஆழமாக இருக்கணும். அது என்ன ஸ்டாம்ப் எப்படி இருக்கு அச்சாக்கா எப்படி இருக்காது அப்படியே நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணணும், ஸ்டாம்ப் அடித்த மாதிரி வார்த்தை என்ன பண்ண உள்ளோ இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை என்ன பண்ணணும், அடிக்கடி பிரச்சனை வரும்போது நல்லா அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணணும், சோதனை வரும்போது பிரச்சனை வரும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணணும், பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அத்தை வார்த்தையை வந்துட்டு பிரச்சனை தான் என்ன பண்ணுறீங்க யோசிக்கிறீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுவோம் இது பட்டு இருக்காத படி வார்த்தை உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை உங்களுக்கு இருக்கோ இல்லை அது நீங்கள் என்ன பண்ணுங்க அத்தை யோசிக்கங்க, நின்று வச்சுக்கோங்க பிரச்சனை வரும்போது. சரிங்களா? இதுனா என்னது வார்த்தை உள்ளே போகுது ஆனால் என்ன பண்ணுறதில்ல அனி தடுத்துல கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் ஆனால் என்ன பண்ணுறதில்ல. ஆனால் முதலாவது என்னது ரொம்ப மோசமானது என்னது வார்த்தை உள்ளே போக மாட்டேங்குது. பிசாசு என்ன பண்ணுறான் 2 சொல்லட்டோமா? 2 பார்த்தோம். இப்போ இந்த 2 இப்போ உலகத்தில் இருக்குதா? அது மனுஷங்கள் செய்கிறாங்களா அந்த மாதிரி இருக்காங்களா? மனுஷங்க இருக்காங்களா அந்த மாதிரி? இல்லையா இருக்கிறாங்க. முதலாவது இருக்கிறாங்க, மோசமாக இருக்காங்க பாருங்களா, அவங்களும் இருக்காங்க. மேலோட்டமான கிறிஸ்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் அப்போ யூஸ் ஆச்சு, இப்போ கூட நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த வார்த்தை யூஸ் ஆகுது. அப்போ கூட இருந்தாங்க மேலோட்டமான கிறிஸ்தவர்கள் வார்த்தைகள் உள்ள விட்டு போகாதபடி பிசாசுக்கு இடம் கொடுக்குறது. இப்போ கூட என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமானது பவுல் என்னது ஒரு நல்ல போராட்டம். அது எத்தனை சோதனை வந்துச்சு பவுலுக்கு, ஆனால் பவுல் என்ன பண்ணுறாரு நல்ல போராட்ட பாடினேன் ஓட்டத்தை எவ்வளோ எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை சோதனை வந்துச்சு, ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுறாரு. ஸோ பவுலுக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் மேலே அந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு பவுலுக்கு, ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுறாரு. ஸோ என்ன வார்த்தை சொல்கிறா பாருங்க, 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 11-18. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 11. You know about the persecution. You know about the trouble and my suffering. You know all the things that happened to me in Antiochia and Lycaonia. You know the trouble I suffered in those places, but the Lord saved me from all the troubles. தமிழில் படி. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 11. 3:11. அங்கோராகிய இக்கோனியா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவோ துன்பங்களை சகித்து இவை எல்லாவற்றுக்கும் என்று கர்த்தர் என்னை நீங்களாகி விட்டார். பார்த்தீங்களா, எத்தனோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் என்னன்றா கடைசியில் என்னன்றாரு கர்த்தர் இதுலலாம் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு அது போராட்டம் வந்துச்சு சொல்லிட்டு விட்டாரா? போராட்டம் வரும்போது கூட என்ன பண்ணுறாரு அவர் தேவன் எனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விசுவாசத்தோடு, ஆழமான விசுவாசம். அது என்னது அது ஆழமான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு என்ன பண்ணணும் இருக்கணும். வசனம் உள்ளே மட்டும் போகிறது பத்தாது, ஆழமாக என்ன பண்ண அந்த வசனம் உள்ளே போகணும். ஆழமான விசுவாசம் நம்மளுக்கு என்ன பண்ணணும். பவுல் என்ன பண்ணிட்டாரு, பவுல் என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க. பவுல் என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு பின்ட்டு கூட அவருக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும் என்னான்னு என்ன சாகடிச்சிடுவாங்க. பவுலுக்கு தெரியும். நீ பிலிப்பியன்ஸ் நீ பார்த்தீங்கன்னாக்கா, பிலிப்பியன் 1ஆம் அதிகாரம் நீ பார்த்தீங்கன்னாக்கா
அதை கிளாரிட்டியாக இருக்கும். பவுல் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு அவங்க பவுலுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, என்ன சாகடிச்சிடுவாங்க. ஆனால் தேவனோட ராஜ்யத்தில் நான் என்ன பண்ணுவேன், அவருடைய பக்கத்தில் நான் என்ன பண்ணுவேன், நான் இது பேர் என்ன பண்ணுறேன், ஆழமான விசுவாசத்தோடு என்ன பண்ணுறேன், அதாவது என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல, தேவனோட ராஜ்யத்தில் என்ன பண்ணுவேன், நான் சந்தோஷமா இது பேர் என்ன பண்ணுறேன். யார் சொல்லிடுது, அது பவுல் சொல்கிறார். ஜெயிலில் எந்துக்குன்னு அப்படிப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுறாரு, என்னை சாகடிச்சிடுவாங்க, ஓகே நான் ஒத்துக்குது. ஆனால் அவரோட ராஜ்யத்தில் என்ன பண்ணுவேன், நான் பிலிப்பியன் 1ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா அந்த நல்லா இருக்கும். ஜெயிலில் உட்காந்து பிலிப்பியன்ஸ் என்ன பண்ணுறாரு, அவர் எழுதுறார். லெட்டருக்கு என்ன பண்ணுறாரு, பிலிப்பியனுக்கு என்ன பண்ணுறாரு, எழுதுறார். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தை என்னை சாகடிச்சிடாங்க, எனக்கு தெரியாத விஷயம், ஆனால் சாகடிச்சாலும் பரவாயில்ல, தேவனோட ராஜ்யத்தில் என்ன பண்ணுவேன், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றார். உலகத்துக்கு முக்கியம் என்ன பண்ண, என்னை விடுதலை செய்வார், என்னை சாகடிச்சாலும் என்ன பண்ண, ராஜ்யத்தில் என்ன பண்ண சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆழமான விசுவாசம் என்ன பண்ணோம் இருக்கணும். தேவனோட வார்த்தை ஆழமாக என்ன பண்ண உள்ளத்துல இருக்கணும். சரிங்களா, ஆழமாக என்ன பண்ணணும் இருக்கணும். சரிங்களா, முதலாவது என்னது பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடத்த கொடுக்காது. ரெண்டாவது என்னது ஆழமான விசுவாசம், ஆழமான என்ன பண்ண தேவனு வார்த்தை என்ன பண்ணும் இருக்கணும். இது என்னது 2 நிலம், 2 கிரவுண்டு, 2 லேண்டு பார்த்து என்ன பண்ண பார்த்தோம். மூணாவது பார்க்கணும். மூணாவது என்னது, மூணாவது நிலம். மார்க் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் படி. போதும். இப்போ என்ன பண்ணிச்சா, விதை போட்டாங்க, அங்கே எங்கே வந்துச்சா, அது முள்ளுக்குள்ள. சரி, அங்கே என்ன இருக்குது, மண் இருக்குது, கீழே கூட என்ன இருக்குது, நல்லா சாயில் நல்லா இருக்குது, நல்லா செடி நல்லா வளரும். ஆனால் முதல்ல 2 இது பார்த்தீங்கன்னா, 2 இடத்த பார்த்து நம்ம பார்த்தோம், 2 நிலம் பார்த்து பார்த்தோம். அந்த 2 நிலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே என்ன இருக்கும். முதலாவது என்னது, உடனே என்ன பண்ணுற பிசாசு எடுத்து போடுவா. இதுக்கும் 2வது என்னது உடனே கூட இருக்கும். ஆனால் 3வது வந்து அப்படி இருக்காது. என்னாக்கும் மொல்லோ நடக்கும். எப்படி நடக்கும், என்ன பண்ண விதை போட்டு என்ன பண்ணிச்சு, மொல்லுமா வளருச்சு. அது வளரும் முதல்ல கூட என்ன வளருது, முள்ளு கூட என்ன பண்ணு வளருது. இது எப்படி நடக்குது, முள்ளமாக நடக்குது. ஆனால் 2வது ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன ஆச்சு, உடனே நடந்துச்சு. ஆனால் இது வந்து முள்ளும் நடக்குது. ஏன் கூட என்ன பண்ணுது, செடியோ வளருது, கூட என்ன பண்ணுது முள்ளோ வளருது. அப்போது இது செடியோ வளருது, நல்லா இது கவனிக்கணும், செடியோ வளருது, முள்ளோ வளருது. அப்போ 2த்துல எது ஜெயிக்கும், கவனமாக கேட்குறீங்களா எல்லாரும். இப்போ செடியோ வளருது, எதோ போட்டுன்னு செடியோ அங்கே என்னாக்குது, செடியோ வளருது, முள்ளு கூட வளருது. இது 2த்துல எது ஜெயிக்கும், என்ன ஜெயிக்கும், முள்ளு தான். ஏன் அது என்ன பண்ணும், அத்தை வளருறாத படி என்ன பண்ணும், குத்தம். வளருதாப்பா அது என்ன பண்ணும், குத்தம். அது என்ன பண்ணும், சாகாச்சிடும். சரிங்களா, கீழே படிங்க. ஏழாவது வசனத்தை படிங்க, 4:7. அது என்ன பண்ணும், அது முள்ளு என்ன பண்ணும், குத்தி அது பெல இல்லாத மாதிரி என்ன பண்ணிடும், அதை சாகாச்சிடும். கீழே படிங்க, என்ன சொல்கிறாப்பா, கீழே படிங்க. 7வது வசனம் தான். 7வது வசனத்தை என்ன சொல்லியிருக்காது, முள் வளரும், செடிக்கு வளரும். ஆனால் என்ன பண்ணாது, முள் வளராத படி என்ன பண்ணும், அத்தை சாகாச்சிடும். ஆனால் முள் பற்றி இங்கே என்ன பண்ணுறாரு அத்தை, இங்கே என்ன மெயின் முக்கியமானது என்னது, முள் என்ன பண்ண செல்றி வளராத படி குத்தின இருக்கும். ஆனால் இது பற்றி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க, எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க, 18 பாருங்க, 18. இதை பற்றி முள்ளு பற்றி என்ன பண்ணுறாங்க, கொடுக்காது, வெளுக்கத்தை கொடுக்காது. எங்கே கொடுக்கா பாருங்க. முள்ளு பற்றி அங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா பாருங்க, 18 படிங்க. 4ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்க இச்சைகளையும் ஆ பிரவேசித்து வசனத்தை நெருங்கி போட ஆ அதனால் பல நாட்டு போகிறார்கள். இங்கே முள்ளை பற்றி 3 விஷயம் சொல்லிக்கிறது. முள்ளை பற்றி 3 விஷயம் சொல்லியிருக்கிறது. இது வசனத்தை கேட்கக்கூடாதபடி இது முள்ள என்ன பண்ணோம், குத்தின்னு இருக்குமா? குத்தி இருக்கும்போது என்னாவது மனுஷன் என்ன பண்ணுவான், சோர்ந்து போவான், எல்லாமே ஆகும். ஆனால் இந்த முள்ளு பற்றி அங்கே 3 விஷயம் சொல்லியிருக்குது. முதலாவது என்ன சொல்லியிருக்குது, உலக கவலை. என்ன சொல்லியிருக்குது, உலக கவலை. உலகம் பார்த்தா எத்தனையோ கவலைகள் இருக்குது. வேலை கொடுத்து கவலை, நெக்ஸ்ட் என்னது குடும்பம் கொடுத்து, ஃபேமிலி கொடுத்து கவலை, இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கவலை, எல்லா கவலை இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னன்றாது, கவலை வராதிங்க. கவலை தான் ரொம்ப மற்றவங்களும் வேதத்து யாராகட்டும் அவங்க எப்படி கவலை பார்த்து எப்படின்னா எடுத்துக்கிட்டோம், ஓகே இல்லை. ஆனால் கிறிஸ்துவங்களாக இருக்கிற நம்ம கவலை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், ஜாகிரதையாக இருக்கணும். இந்த கவலை வந்து என்ன பண்ணணும், மனிதன் என்ன பண்ணோம், அப்படியே என்ன பண்ணும், வச்சிடும், சாகச்சிடும். அப்படியே என்ன பண்ண அழுத்தாது, அப்படியே என்ன பண்ணாது, ப்ரெஸ் பண்ணிடும். மனுஷன் என்ன பண்ணோம், அது அப்படியே உட்கார வச்சுட்டு இப்போ நம்ம அப்படி நசுக்கோ பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டை நசுக்கோ, அந்த நசுக்கிடும். எது இது கவலை. அது என்ன பண்ண, அந்த கவலை வரும்போது எல்லாம் ஒரு நகையில் வார்த்தை கேட்கோ பார்த்தீங்களா, அது உள்ளே மட்டும் போவோம். ஆனால் வார்த்தை என்ன பண்ணாது, மறக்க வச்சிடும். இந்த வார்த்தை என்ன பண்ணாத மறக்க வச்சிடும். கிறிஸ்தவங்களாக இருக்கிற நம்ம அதை என்ன பண்ணுறோம், சாதாரணமாக நினச்சிக்கோ. அந்த கவலையை என்ன பண்ணுறோம், நம்ம சாதாரணமாக நினச்சிக்கோ. அது அதிகமாக நம்ம என்ன பண்ணாத யோசிக்கணும், சரிங்களா? வார்த்தை கேட்கும். ஆனால் அந்த வார்த்தை கேட்காதப்ப என்ன பண்ண, இந்த கவலை வந்து என்ன பண்ண, வார்த்தை என்ன பண்ண அப்படியே பிரிச்சுடுது. உங்களை பிரிச்சுட்டு அந்த கவலை என்ன பண்ண, அப்படியே உங்களை நசுக்கி ஒரே இடத்துல என்ன பண்ணிடுது, உட்கார வச்சிடும். இந்த கவலை ரொம்ப முக்கியமானது. இந்த கவலைத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். இந்த கவலைத்தை ஜெயிக்கணும்னாக்க என்ன பண்ணணும், வசனத்தை என்ன பண்ணணும், படிக்கணும். வசனத்தை என்ன பண்ணணும், கவலை வரும்போதுலாம் என்ன பண்ணணும், இருக்கிற போது சொன்னேன், கவலை வரும்போதுல என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச வசனம் இருக்கோ பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை அப்படியே என்ன பண்ண ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. கவலை வரும், அந்த கவலை உங்களை நசுக்காதபடி அழுத்தாதபடி நீங்கள் என்ன பண்ணாத ஜெயமா, அது கவலையை நீ ஜெயமாக மாற்றணும்னாக்கா வசனம். ரெண்டாவது என்னது, ஜெபம். கவலை வரும்போது நல்லா என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் இருக்கணும். நடக்கும் போதில் இருக்கட்டும், உட்காரும் போதில் இருக்கட்டும், பேசும் போதில் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரசவம் பண்ணிக்கோங்க. மெசேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கவலை வரும்போது அந்த வார்த்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, அத்தை பிரசவம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கவலைத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஜாகிரதையா இந்த கவலை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜாகிரதையா இருக்கணும். இந்த கவலை ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இந்த கவலை என்ன பண்ணணும், அதிகமாக மனுஷனை சாகிற வேலைக்கு என்ன பண்ண எடுத்துன்னு போயிடும். கவலை என்ன பண்ணும், மனுஷனை சாக வைக்க என்ன பண்ணும், எடுத்துன்னு போயிடும். அவனை என்ன பண்ணும், கெட்ட சிந்தனை என்ன பண்ணும் கொண்டு வரும். எது, சூசைட் பண்ணிக்கும், அதை குறிச்சிட்டு இது குறிச்சு என்ன பண்ணி செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட என்ன பண்ணு. இந்த கவலையினால வந்துடும். இந்த கவலை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜாகிரதையா. ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறாரு, முதலாவது என்னது, கவலை பார்த்து சொல்லிக்கிறாரு. முள்ளுனாக்க என்னது, கவலை பார்த்து சொல்லிக்கிறாரு. ரெண்டாவது லவ் ஆஃப் மணி, பணத்தை பற்றி நிறைய பேர் என்ன உலகத்துல பணத்துக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, பணத்தா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. சரி, பணத்தா உலகத்தில் இருக்கிறதுக்கு பணத்தா, ஆனால் அந்த பணத்துக்காகவே வாடுறது வந்தேன்னா அது தப்பு. நம்ம வாழ்க்கை பணம் முக்கியம்தான், பணம் முக்கியம். ஆனால் பணம் தான் நிஜமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம டிசைடு நிறைய பேர் அதுதான் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம், அதுதான் என்ன பண்ணுவேன் நான் உயிரோட நிறைய பணக்காக என்ன பண்ணுவோம், பணம் இருந்து கூட என்ன பண்ணல, நிம்மதி இல்லை. யோசிச்சு பாருங்க, பணம் தான் நிஜமான வாழ்க்கைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. பணத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிக்குது, 2 தீமோத்தேயு 6:10 வார்த்தை சொல்லிக்குது பாருங்க. 2 தீமோத்தேயு
6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் படி. ஆயிடுச்சு, முடிச்சுட்டு. 2 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு நிமிஷம். இல்லையா? 1 தீமோத்தி 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம். Now money cause all kinds of evil. ஆ Some people have left the true faith because they want to get more and more money, but they have caused themselves to be very, very sad. தமிழில் படி. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் ஆ வேறாயிருக்கிறது. என்னது அது? வேறு. பண ஆசை என்னதா? வேறு. பணம் இருக்கிறதால என்ன பண்ணுவாங்க? திமிரா என்ன பண்ணுவாங்க? இருக்குவாங்க. ஆமாம் இல்லையா? பழைய வாழ்க்கை என்ன பண்ணாது அவங்களுக்கு? நீ எப்படி இருந்த முதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாது அவங்களுக்கு? இன்னும் வராது. பணம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? குதிக்குவாங்க. பெருமை வந்துடும் மனசுக்குள்ளே. என்ன பண்ணுவோம்? பெருமை. இந்த பணம் வந்து அதிகமாக என்ன பண்ணும்? வேலை செய்யும். முக்கியத்தை என்ன எப்படி கொடுக்காது பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன கொடுத்தாது? அவளை பற்றி கொடுத்தாது. அது ரொம்ப முக்கியமானது. 2வது என்ன பண்ணுறாரு? பணத்தை பற்றி. பணத்தை என்ன பண்ணுவோம்? வேறாக இருக்குது. கீழே படிங்க. அது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக சோதனைகளால் அவளை எல்லாம் அவங்களே என்ன பண்ணுவாங்க? சோதனத்தை கொண்டா வச்சுக்குவாங்க. இந்த ஆசைனா என்ன பண்ணுவாங்க? அவங்களே சோதனத்தை என்ன பண்ணுவாங்க? இது தேவனோட வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க? தூரமா பணையில இப்படிப்பட்ட வேலை செய்து பார்த்தீங்களா? 3வது பாருங்க. 3வது என்ன சொல்லி இருப்பாங்க? முதலாவது என்னது? கவலை. 2வது பணம். 3வது என்னது? படி. 3வது படிங்க. 18வது வசனத்தில் 19 பாருங்களேன். இவர்களோ இடங்களில் விதிக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு கேட்டுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100. அதாவதம்மா படிக்கும். 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். இவர்களோ இடங்களில் விதிக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு முள்ளு பார்த்தீங்கன்னா அது முதல்ல சொல்லுங்க. படிக்க வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 18 படிங்க. தமிழ் அப்படி இருக்கு. மற்றது சரிங்க. 18 படிங்க. முதலாவது என்ன? உலக கவலை. 2வது 3வது இச்சைகள். 3வது என்னதான்? எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? 3 விதமான முள்ளுன்னு சொல்றாரு. இது என்ன பண்ணும்? வசனத்தை என்ன பண்ணும்? பிரிச்சுடும் மனது. முதலாவது என்னது? கவலை. 2வது என்னது? பண ஆசை. 3வது இச்சை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. கண்களது இச்சை என்னது? எல்லாமே கேட்குறதெல்லாம் வேணும். இங்கிலீஷில் சூப்பராக இருக்கும். படி. இங்கிலீஷில் படிங்க வேட்டி. என்னதான்? வெயிட்டிங் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப். கேட்குறதெல்லாம் வேணும். இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவத்தில். பார்த்தீங்கன்னா 3 விதமான என்ன பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுமா? முள்ளா குத்தி என்ன பண்ணுமா? உள்ளத்தில் வார்த்தை போகும், ஆழமாக போகும். ஆனால் இதெல்லாம் இது 3 விஷயம் வந்து வசனத்தை என்ன பண்ணுமா? வச்சிடுமா. இப்படிப்பட்ட இருக்காங்களா மனுஷங்க? இப்போ இருக்காங்களா இந்த மாதிரி? இருக்கிறாங்க. 3 விதமான மனுஷங்க பார்த்தோம். யாராவது? முதலாவது என்னது? முதலாவது தான் முக்கியமானது. எது? மோசமானது முக்கியமானது அத்தான். என்னது? பிசாசு என்ன பண்ணுவா? உடனே என்ன பண்ணுவா?
வார்த்தை பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. ரெண்டாவது என்னது? அது ஆழமா டெப்தா போக முடியல. ஆழமான விசுவாசம், ஆழமான வார்த்தை என்ன பண்ண உள்ளுமா இருக்கணும். ரெண்டாவது முள்ளு, கவலை, இதெல்லாம் என்ன பண்ண வார்த்தை என்ன பண்ணும். அதனால தான் நான் 3 விஷயத்துக்காக ஒரே ஒரு சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் வார்த்தை நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் இருக்க பார்த்தீங்களா, அது நீங்கள் என்ன பண்ணுங்க. இது 3 விஷயம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க அத்தை ரீகலெக்டு பண்ணிக்கணும். அதனால தான் உங்களுக்கு என்ன சொன்னான்னு மத்தேயு 4:1-9 வந்து ஊமையை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதே 13-20 என்ன பண்ணுறாரு அத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி இருக்கணும், அப்பா அப்படி இருந்தாங்க, இப்போக்கா அப்படி இருக்காங்களா இருக்கணும், இப்போக்கா அடுத்தா இதுக்கு மேல்பாட்டு என்ன பண்ணணும் மாறணும், உள்ளத்துக்கு என்ன பண்ணோம் உணர்வு பண்ணணும். இப்போ இது 3 பாட்டுமா. அப்போ அவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, வார்த்தை 3 விஷயம் சொல்லிட்டு போயிட்டு அவங்க கையிலாயிடுச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நார்மலாக தான் இருந்தாங்க. ஆனால் 4வதுக்கு பார்த்தீங்களா, அது சொல்லிட்டு போயிட்டு தான் அவங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணுவது ஷாக் ஆகுறாங்க. அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தை இப்போக்கு இதெல்லாம் சொல்லிட்டாரு, எங்களுக்கு கொடுத்த மாதிரி சொன்னாரு, இப்போ எனக்கு இப்படி சொல்கிறாரு. அவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணுவது ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறாரு? 4வது என்ன சொல்கிறாரு? நல்ல நிலத்தை பற்றி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். நல்ல நிலத்தை பற்றி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். என்ன சொல்கிறார் நல்ல நிலத்தை பற்றி? 8வது வசனம், 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கும். சிலரிலே ஆ நல்ல நிலத்தில் விழுந்தது ஆ ஓடி வளர்கிற ஆ பயிராகிய 1 30 ஆ 1 60 ஆ 1 100 பலன் தந்தது. என்னதான் 30, 60, 100 என்ன பண்ணாது. அப்படித்தான் என்னாச்சு, இயேசு கிறிஸ்து விதை போட்டாது. இப்போ உலகம் முழுவதும் என்னாகுது அவருடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிக்குது. அப்படியோ யார் எது சொன்னாலும் தப்பாக பேசினாலும் எது சொன்னாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணிக்குது. அவர் போட்ட விதை ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஃபார்மர் யாரு, விதை போட்டுறது யாரு இயேசு கிறிஸ்து. விதைங்க என்னாது தேவனுடைய அவர் விதை போட்டாது. போட்ட விதை என்ன பண்ணிச்சு உலகம் முழுவதும் என்ன பண்ணிச்சு. இப்போ என்னாச்சு 30, 60, நெக்ஸ்ட் என்னாச்சு அதிகமாக என்ன பண்ணிச்சு. அப்போ நம்ம இந்த 4 இதில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறோம், 1ஆவதுல இருக்கிறோமா, 2ஆவதுல இருக்கிறோம், 3ஆவது 4ஆவது இருக்கிறோமா, கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காது படிக்க கீழே அங்கே இருப்பார். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருப்பார். இதை பற்றி என்ன பண்ணுற எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாரு. Other people Ah. are like the seed planted on the good ground. They hear the teaching and accept it. Then they grow and make fruits. Sometimes 30 times more than, sometimes 60 times more, and sometimes 100 times more. படி. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ம் 1 30 ம் 1 60 ம் 1 100 பலன் கொடுக்கிறார்கள். ம் இவர்களோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். யாரையும் நல்ல நிலத்தில், இவங்கெல்லாம் யாரு நல்ல நிலத்தில் சொல்லணும். அப்போது நான் இப்போ உங்களை கேட்குறேன், இப்போ இது 4 பார்த்தோமா, இது 4ல் நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோம் நல்லா யோசிச்சுப்பாங்க. எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம். முதலாவது என்னது மோசமானது, அதில் நம்ம இருக்கிறோமா. விசாசம் இடம் கொடுக்குறது என்னது, ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம கவனம் என்ன பண்ணுறதில்ல கேட்குறதில்ல. பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இடத்த கொடுக்குறோம். எப்படி எடுத்து கொடுக்குறோம், பசங்க பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க தூங்குவாங்க. அது என்ன பண்ண பிசாசுக்கு இடம் கொடுத்த மாதிரி. பிசாசு என்ன பண்ண வார்த்தைகளை உடனே என்ன பண்ணுவான் எடுத்துன்னு போயிடுவான். அப்படி ஆலயத்துக்கு வந்து நீ தூங்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா. பிசாசு இடம் கொடுக்காதபடி நம்ம என்ன பண்ணணும் நம்மளை காத்துக்கொள்ளணும். உள்ளுக்குள்ளே என்ன பண்ண வசனம் போகணும். வசனம் போக முடியும் செகண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க பிசாசு எடுத்தது. அப்போ நம்ம எவ்வளோ முக்கியத்தை கொடுத்துக்கோ யாருக்கு பிசாசுக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? வார்த்தை என்ன பண்ணுது? உள்ளே போகுது. ஆனால் என்ன பண்ணதில்ல, பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ண அந்த வார்த்தை கொஞ்ச நாள் தான் அந்த வார்த்தை பிரச்சனை வந்த உடனே என்ன ஆகுது? அந்த வார்த்தை ஆழமாக என்ன பண்ணுறதில்ல, ஓடுது. கேட்குறீங்கோ ஆனால் மேலோட்டமான நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆழத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. எல்லாமே நாட் போடுறது, சேர் போடுறது, எல்லாம் வேலை செய்வோம். இதெல்லாம் செய்தேனே எங்கே பிரச்சனை வருது? ஏசு கிருஷ்ணா அப்படி எல்லாமே செய்தேனே ஏன் பிரச்சனை வருது? எல்லாம் செய்தே. அவரோட வார்த்தை நீ கேட்குறியா? அவரோட வார்த்தை நீ கவனமாக கேட்குறியா? அந்த வார்த்தை கவனமாக கேட்டு உள்ள ஆழமாக போதா? ஆழமான போல ஆழமான விசுவாசம் இருக்குதா? இதெல்லாம் பார்த்து பின்ட்டு அவன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பிரச்சனை வருது, விடுதலை செய்வான். புரியுங்களா? நான் எல்லாம் செஞ்சுட்டேன். அவன் அவள் வார்த்தை தான் முக்கியம் என்னது? அவள் வார்த்தைக்கு கவனம் கொடுக்குறதா, வார்த்தை கேட்குறதா. அதனால தான் என்ன அது ஊமையை சொல்லும்போது தான் என்ன பண்ணுறான், ஸ்டார்டிங்கில் கேளுங்கள் அப்படின்ட்டார். என்னன்ட்டாது? கேளுங்கள் அப்படின்ட்டார். லிசன். ஸ்டார்டிங்கே சொல்கிறேன். அது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் முதல்ல என்ன பண்ணிட்டாரு? கேளுங்கள் அப்படின்ட்டார். மறுபடியும் என்னன்றார்? 9வது வருஷத்தில் காதுலோடு என்ன பண்ணணும்? கேட்கணும். எல்லாருக்கும் காது இருக்குத்தானே? அப்போது கவனமாக கேட்குமா? 24வது 23வது வருஷம் 24வது வருஷம் என்ன சொல்கிறாரு? கவனமா கேளுங்க அப்படி இருக்கும் தமிழில். கவனமா கேளுங்க. மூணாவது என்னது? மூணாவது எதோ இதை பற்றி பார்த்தோம், முள்ளு. வார்த்தை உள்ள ஆழமாக போகுது, ஆனால் அது அப்படியே என்ன பண்ண போகாது. அது என்ன பண்ண உங்களை விட்டு பிரியும்படி என்ன பண்ணுறது? 3 விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கவலை, நெக்ஸ்ட்டு பணத்தாசை, 3வது இச்சை. இது பற்றி என்ன பண்ணுறாவது? 4வது நல்ல நிலம், நல்ல நிலத்தது. அவர் எதை வெறுத்தார்? உலகம் முழுவதுமே என்னாச்சு? வார்த்தை என்ன பண்ணுச்சு? எல்லா விஷயத்துல எல்லா இடத்துல என்ன பண்ணுச்சா? வார்த்தை போச்சு. எல்லாம் என்ன பண்ணுறாங்க? உண்மையாக என்ன பண்ணுறாங்க? ஊழியத்தை செய்கிறாங்க, விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாங்க. ஏன் எங்கேருந்து வந்தது? அவர் என்ன பண்ணுறாரு? விதத்தை என்ன பண்ணுறாரு? எங்கே வைத்தாது? நல்ல நிலத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு? அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? 4 இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? இது யோசிச்சு வாங்க. சரிங்களா?